சட்ட வரம்பை மீறி அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கும் அல்லது அசல் தொகைக்கு மேல் கட்டணங்களை விதிக்கும் உரிமம் பெற்ற கடன் வழங்கும் கந்து வட்டிக்காரர்களுக்கு 20,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 18 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் துணை அமைச்சர் ஐமான் அதிரா சாபு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடன் வழங்குனர் சட்டம் 1951 கீழ் இந்த தண்டனை விதிக்கப்படும். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மேலும் கூறுகையில், ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் சில சான்றளிப்பு கட்டணங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன என்றும், அது மட்டுமின்றி கடுமையான கடன் மீட்பு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தது. உறுதியளிக்கப்பட்ட கடன்களுக்கு 12 விழுக்காடும் உறுதியளிக்கப்படாத கடன்களுக்கு 18 விழுக்காடு மட்டுமே சட்டப்பூர்வ வருடாந்திர வட்டி விகிதங்கள் ஆகும். அமைச்சு பொதுமக்கள் தங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், நியாயமற்ற கட்டணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த சட்டங்களை இறுக்குவது மற்றும் அமலாக்கம் மூலம் கடன் வாங்குபவர்களை மீண்டும் மீண்டும் சுரண்டுவதில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.